மிஸ்டர் லேடி வியூஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க, ஹியூமன் பேப்பிலோமா வைரல் இன்ஃபெக்ஷன். இதை வந்து ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றது உண்டு. ஜென்ரலா வந்து பால்வினை நோய்கள் அப்படின்ற கேடர்ல இதுவும் வந்துருங்க. ஓகேங்களா, சிஃபிலிஸ் வரும், இது வரும், இந்த மாதிரி நிறைய பால்வினை நோய்கள் ஒவ்வொன்றத்தை பத்தியும் நம்ம ஒவ்வொரு பதிவுகள்ல டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த பால்வினை நோய்கள்ல இன்னைக்கு நம்ம இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரல் இன்ஃபெக்ஷனை பார்க்கலாம். ஓகேங்களா, இது ஜென்ரலா ஹியூமன் பேப்பிலோமா வைரல் இன்ஃபெக்ஷன் யாருக்குங்க வரும்? ஜென்ஸ்க்கும் வரும், லேடிஸ்க்கும் வரும். எவ்வளோ பேர் வந்து இதை சராசரியா அஃபெக்ட் ஆகுறாங்க? நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க. இந்த இன்சிடென்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு தான் இருக்கு. சரிங்க, இது எதனால வருது? அன்ப்ரொடெக்டட் காய்ஷன்னால வருதுங்க. அதாவது அன்ப்ரொடெக்டட் காய்ஷன், அது ஓரல் காய்ஷனா இருந்தாலும் சரி, ஆனல் காய்ஷனா இருந்தாலும் சரி, அதே மாதிரி நார்மல் இன்டர்கோர்ஸா இருந்தாலும் ப்ரொடெக்ட், அதாவது காண்டம்ஸ் மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாம, காண்டம்ஸ் டயஃப்ரம் இப்படி எதுவும் யூஸ் பண்ணாம வர்றதுனால வர்றது உண்டுங்க. காண்டம்ஸ் யூஸ் பண்ணாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எப்படி அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா, சரிங்க. இது வந்து காய்ஷன்னால, அதாவது இன்டர்கோர்ஸ்னால ஒருத்தவங்களுக்கு இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுது அப்படின்றது தெரிஞ்சுட்டோம். இல்ல ஏதாவது வெரைட்டிஸ் இருக்காங்க, 100க்கும் மேற்பட்ட ஹியூமன் பேப்பிலோமா வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 14 வந்து நிறையவே ப்ரிவலன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அதுலயும் வந்து பாருங்க, ஹெச்பிவி 16 and 18 அப்படின்றது கொஞ்சம் வந்து நம்ம உஷாரா இருக்க வேண்டிய ஒரு தொந்தரவுகள். இதுக்கு வந்து பாருங்க, கவர்மெண்டே வந்து வேக்சினேஷன் கொடுக்குறாங்க. WHO வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இது வராம தடுக்கிறதுக்கான ஊசிகள் நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கதான் செய்யுது. சரிங்க, இது வந்துடுச்சு. என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாட்ஸ்னா மரல் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மரல் மாதிரி வருங்க. அகைன் அந்த மரல்னோட தன்மை பாருங்க, காலிஃபிளவர் மாதிரி இருக்கும். இப்ப நம்ம காலிஃபிளவர்னோட பூவை ஒரு கொத்து எடுத்து பாத்தீங்கன்னா எப்படி கொஞ்சம் கோர்ஸா இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். இந்த வாட்ஸ் வந்து எங்க வரும்? பிறப்புறுப்புல வரலாம், தொடையில வரலாம். ஒரு சிலருக்கு வெஜினல் ஆரிஃபைஸ், அதாவது லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிறப்புறுப்பினோட துவாரத்துக்குள்ளேயே கூட வர்றது உண்டுங்க. அகைன் இந்த வாட்ஸ் வந்து பாருங்க, சின்ன சீட்லிங்ல இருந்து ஒரு பெருசா, இவ்வளோ பெருசா அளவு கூட வர்றது உண்டு. இதுல என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், அதுல வந்து இன்ஃபெக்ஷன் ஆவறது உண்டு. அந்த இன்ஃபெக்ஷன் ஆவறதுனால நெசிறு வர்றது, சீழ் வர்றது. இதே வந்து வெஜினல் ஆரிஃபைஸ்க்குள்ள, அதாவது லேடிஸ்க்கு வந்து பிறப்புறுப்புக்குள்ள, துவாரத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா, ஆணும் பொண்ணும் சேரும் போது அதுல வந்து பாருங்க ப்ளீடிங் வரும், ரத்தம் வர ஆரம்பிக்கிறது உண்டு. எரிச்சல், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு உராய்வு தன்மை எல்லாமே வந்து நிறைய வந்து ப்ளீடிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா, சரிங்க. இப்படி இருக்குது. இது வந்து பரவுமா? கண்டிப்பா ஒருத்தவங்களுக்கு இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகேங்களா, சோ இது மட்டும் இல்லாம என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலருக்கு அந்த வாட்ஸ் வந்து பேந்து அது வந்து ஆறாத நிறைய இன்ஃபெக்ஷன் ஆயிட்டே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஓகே, இப்போ இந்த வாட்ஸ் இருக்கு, நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க ப்ரொடெக்டட் காஷன்லயே இது வரும். ஆமா, அதுக்கான விளக்கும் நான் இப்போ கொடுக்குறேன். ஆக்சுவலி ப்ரொடெக்டட் காஷன்லயே இது வரும் அப்படின்னு நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ காண்டம்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஜென்ஸ் வந்து அவங்களோட பீனிஸ் பார்ட்க்கு மட்டும்தான் காண்டம்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட பார்ட்னர், அந்த பார்ட்னருக்கு தொடையில வந்து இந்த ஹெச்பிவி ஒரு வாட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பீனிஸ்க்கு மட்டும் போட்டுட்டு இவங்க தொடையோட அவங்க தொடை உராயும் போது கண்டிப்பா இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுதான் நான் சொன்னது, ப்ரொடெக்டட் காய்ஷன்லயும் இது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஆனல் காய்ஷன், ஓரல் காய்ஷன், இதெல்லாம் வந்து செய்யாம இருக்கிறதே நல்லதுங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபோர் பிளே அப்படின்ற மாதிரி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேஷன்ஸ் வந்து கேட்கிற விஷயம் தாங்க. நாங்க வந்து ரிம்மிங் பண்ணுவோம், ஃபிங்கரிங் பண்ணுவோம், இந்த ஆனல் ஆரிஃபைஸ்ல இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்வாங்க. அப்ப கண்டிப்பா கிளவுஸ் போட்டுக்கோங்க. ஆக்சுவலி இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதுக்கும் மேல உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா யூ யூஸ் கிளவுஸ். ஓகேங்களா, ஒரு சிலர் வந்து இந்த ஓரல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அப்படிலாம் இருப்பாங்கன்னா, ஓரலுக்குன்னு நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது நீங்க ஓரல் கேப் மாதிரி போட்டுக்கலாம், டென்டர்ஸ் மாதிரி போட்டுக்கலாம், அந்த மாதிரி போட்டுட்டு நீங்க செய்யலாம். என்ன கேட்டா அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா, ஓகே. அதே மாதிரி என்ன கேட்டா நான் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த பால்வினை நோயிலெல்லாம் நீங்க வந்து எஸ்கேப் ஆகணும், அதெல்லாம் வராம நீங்க தடுக்கணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க, சூப்பரான ஆப்ஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னா, மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் அப்படிங்கறத அவாய்ட் பண்ணுங்க. நம்மளோட கல்ச்சர் பிரகாரம் ஒருவனுக்கு ஒருத்தி அந்த மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபையும், ஒய்ஃப் ஹஸ்பண்டையும் தவிர வேற யாரு கூடயும் ரிலேஷன்ஷிப் இருக்காதீங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, என்ன இண்டிவிஜுவலா கேட்டா நான் சொல்ற கருத்து என்னோட பேஷன்ஸ்க்கு இதுதான். ஸோ இந்த மாதிரி மெத்தடாலஜிஸ் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதாவது ஒரு பார்ட்னரோட மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடாலஜிஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, ஓகே. இப்போ வந்து பாருங்க, இதுக்கு உணவு முறைகள், என்ன மாதிரி உணவு முறைகள் நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம கொஞ்சம் பேல வைக்கலாம்.
ஃபர்ஸ்ட் விஷயம் இதுக்கு உணவு முறைகள் அப்படின்னு வந்துடுச்சு, அதை நம்ம வந்து சுதாரிச்சுக்கிறதுக்கு, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு மெடிசனோட கூட தாங்க உணவு முறைகள். வெறும் டயட்னால நம்ம இதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது ரொம்பவே கஷ்டங்க. சரிங்களா? இப்ப நீங்க அதுக்கு மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க, ஹோமியோ மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க, இல்ல மாடர்ன் சிஸ்டம் மெடிசன் எடுக்கிறீங்க, உங்களோட ஆப்ஷன். அந்த மெடிசனோட கூட நீங்க சில வகையான உணவு முறைகள் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுக்கணும். ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ் என்ன? நிறைய காய்கறிகள், பழங்கள். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இவங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கா, நீங்க மார்னிங் வந்து என்ன பண்ணுங்க, வெறும் ஃப்ரூட் சாலட் இல்ல வெறும் வெஜிடபிள் சாலட் அந்த மாதிரி அந்த மாதிரி சாப்பிட பயன்படுத்திக்கோங்க. அதாவது அந்த மாதிரி சாப்பிட பழகிக்கோங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி அதுல வந்து என்ன மாதிரி, இப்ப வெஜிடபிள் சாலட் அப்படின்னா நம்ம வெள்ளரிக்காய் நிறையவே எடுத்துக்கலாங்க. வெள்ளரிக்காயில வந்து பாருங்க, ஆக்சுவலி நீர் சத்து தான் ஜாஸ்தி இருக்கு. இன்னொன்னு, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்க்குலாம் பாடியை வந்து கூலிங்கா வைக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அப்ப வெள்ளரிக்காயில 60 to 70% நீர் தான் இருக்கு அப்படின்றதுனால, அது மட்டும் இல்லை, இட்ஸ் அ பெஸ்ட் கூலண்ட். அதனால வெள்ளரிக்காய், கேரட்டு, தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, லெமன் கொஞ்சம் போட்டு, கொஞ்சம் சால்ட் போட்டு, பெப்பர் போட்டு, நிறைய சீரகத்தூள் போட்டு, மேல கொஞ்சமா வேர்க்கடலை, அந்த பீனட்ஸ், ரோஸ்டட் பீனட்ஸ் போட்டு, இதை நீங்க சாலடா சாப்பிடணும். ஓகேங்களா? மார்னிங். இது ஒரு நாள். மறுநாள் என்ன பண்ணுங்க, எல்லா ஃப்ரூட்ஸையும், இப்ப நம்மளுக்கு சீசனல் ஃப்ரூட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இப்ப என்னென்ன சீசன்ல என்னென்ன ஃப்ரூட்ஸ், எல்லா ஃப்ரூட்ஸையும் கலந்துக்கணும். சீசன் அல்லாத ஃப்ரூட்ஸை நம்ம தேடணுன்ற நெசசிட்டியே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு பல்கா வச்சு, எல்லாம் நிறைய ஃப்ரூட்ஸ் ஒன்னா போட்டு, கொஞ்சம் ஹனி போட்டு, இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுங்க. ஆக்சுவலி இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்ஸ்ல ஏற்படுற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறத குறைக்குங்க. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் குறைக்கும் அப்படிங்கிறதுனால ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன் அப்படின்றது இருக்காது. அப்ப நோய் அப்படின்றது புதுசா வராது. ஆல்ரெடி இருக்க நோயில வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, மதியானம் கம்பல்சரி கோவக்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செக்ஷுவல் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் இருக்கவங்க கண்டிப்பா கோவக்காய் வாரத்துல 3 நாள் எடுத்துக்கோங்க. இதுவும் நல்ல பெனிஃபிஷியலா இருக்கும். சரிங்களா? நான்வெஜ் அப்படின்னா மட்டன் மட்டும் எடுங்க, சிக்கன் அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபிஷ் வீக்லி ஒன்ஸ் எடுக்கலாம். முட்டை எடுக்கிறீங்களா, டெய்லியே முட்டை எடுங்க. அகைன் அதுல நாட்டுக்கோழி முட்டையா, பிராய்லர் முட்டையா, ரெண்டுத்துக்கும் பெருசா வேறுபாடு கிடையாதுங்க. ரெண்டுத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சத்து விகிதமா ரெண்டுமே சேம் தான். ஸோ பெருசா வந்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்ற நெசசிட்டி கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நைட் முடியும் அப்படின்னா சிறுதானியங்களால் ஆன உணவு, அதை எடுத்துக்கிறது பெஸ்ட்டுங்க. அந்த சிறுதானியங்களால் ஆன உணவையும் வந்து பாத்தீங்கன்னா, தோசை ஃபார்ம்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல கர்ட் நிறைய போட்டுக்கோங்க. அதாவது தோசை மாவு, இந்த சிறுதானிய தோசை நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா அதுல தயிர் போட்டு நீங்க தோசை போடுங்க. தயிர், சின்ன வெங்காயம் போட்டு தோசை போடுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கூலண்டாவும் ஆக்ட் பண்ணும், அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தும், எனர்ஜெட்டிக்காவும் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மெடிசன்ஸோட கூட நீங்க இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓரோஜென்டல் செக்ஸ், ப்ளீஸ் சே நோ டு ஓரோஜென்டல் செக்ஸ். ரெண்டாவது, ஆனல் செக்ஸ் கம்பல்சரி நோ சொல்லுங்க. நார்மல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி மட்டும் இருங்க. அதுவும் நான் சொன்ன மாதிரி உங்க லைஃப் பார்ட்னர்ஸ் கூட மட்டும் இருங்க. இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.